சொக்கே, அவரவருக்குள்ள கடமையை செய்வதே தர்மமாகும். கடமையிலிருந்து விலகுவதும் தர்மத்திலிருந்து விலகுவது மாதிரி தான். இல்லறத்தில் கஷ்டம் அதிகமாக இருக்குன்னு தப்பி ஓடி விலகுவதும் தர்ம வழியிலிருந்து ஓடுவதற்கு ஒப்பாகாதா? ஒருவன் செய்யும் அனைத்து தர்ம காரியங்களுக்கும் பத்தினி கூட செய்யறதால தானே தர்ம பத்தினின்னு சொல்கிற வழக்கம் வந்தது. மட்டுமல்ல, செய்யும் செயல் இடத்துக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப சரி தவறு தர்மம் அதர்மம் நீதி அநீதி மாறுபடாதா? சொல்லு மீனாட்சி. எல்லாத்துக்குமே மறுபக்கம் ஒன்று இருக்கு இல்லையா? அது உனக்கு மட்டும்தான் தெரியும். புத்தரை போற்றாதவர்கள் யாருமே இல்லை. ஆனால் அவரையும் தூற்ற அவர் மனைவி இருந்தா. ஞானம் அடைந்தது ஒரு பக்கம் இருக்கட்டும் புத்தரை, ஆனால் கை குழந்தையோடு ஒருத்தியை நட்டாற்றில் விட்டு செல்வது உத்தம செயல்னு இருக்கா அப்படின்னு அவ கேட்டாளாம். நலமகாராஜாவும் தேவர்களே பொறாமைப்படும் அளவு நற்குணமும் ராஜ்யமும் செஞ்ச அழகான நற்குணம் பூரணமாக கொண்ட ராஜா தான் நலமகாராஜா. ஆனால் தன் மனைவியான தமயந்தியை விட்டு காட்டிலே இருட்டிலே தனியாக விட்டு சென்றாரே. பீஷ்மர் மற்றும் பாண்டு இவங்க 2 பேரும் இல்வாழ்வை துறந்து செஞ்ச காரியத்தினால் ஏற்பட்டது அதர்மத்தின் ஆரம்பம். திருதராஷ்டிரன் துரோணர் பெற்ற பிள்ளைகளின் மேல் வைத்த பாசமே அவர்களின் வம்சத்தை வேரோடு அழித்தது. பாண்டவர்களின் வம்சத்தை வேரோடு அழிக்க செய்த சதியில் இருந்து கிருஷ்ணன் உத்தரையின் கர்ப்பத்தில் இருந்த பரீட்சித்தை பூமிக்கு கொண்டு வந்து ஒரு யுகத்தையே உருவாக்கி தர்மத்தை மீண்டும் தழைக்கச் செய்தான். தர்மத்துக்கு அழிவு இல்லை, பலவீனம் மட்டுமே அடையும். தர்மதேவதையே, தர்மதேவனே, தர்மம் அழிவற்றது சத்தியத்தை போலவே. ஆனால் அதர்மம் தலை தூக்கும் போது தர்மம் பலவீனமானது போல தோற்றம் அளிக்கலாம். அளிக்கும் தோற்றமும் அளிக்கும் பலவீனமானது போல. சூழ்ச்சியால் வஞ்சனையால் அழித்து ஒழிக்கப்பட்டது போல தோன்றும். ஆனால் சூரியனை மறைத்த மேகங்கள் தகுந்த காலம் வந்தால் விலகி சென்றவுடன் சூரியன் பிரகாசமாக வெளிப்படுவது போல தர்மம் தன் முழு பலம் கொண்டு பிரகாசமாக வெளியே வரும். சூரியன் மறைவதும் இல்லை, அழிவதும் இல்லை. பூமியின் சுழற்சி காரணமாக பகல் இரவு காலத்துக்காக சூரியன் மறைவது போல தோற்றம் ஏற்படுகிறது, அவ்வளவே. தர்மத்தை சூது கவ்வினாலும் தர்மம் வெல்லும். சக்தி பக்தி ஜென்மத்தின் முக்தி இதை தருவது தர்ம வழி, ஞானம். தர்ம அதர்ம வழியினில் நன்மைக்கும் தீமைக்கும் இடையினில் விளையும் போரில் தர்ம யுத்தத்தில் சத்தியம் வென்றிடுமே. இதுவே இறைவன் எழுதும் விதி. மனிதன் தன் எண்ணங்கள் செயல்கள் மூலமாக தனக்குத்தானே எழுதி கொள்வது கர்மா. செயல்களின் பலனை விட்டுவிடணும். செயலை செய்யும் கடமையை மட்டும் பிடிச்சுக்கணும். பலனில் கவனம் வேண்டாம். இதத்தான் பகவத்கீதை ஸ்லோகம். கர்மண்யே வாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்மபல ஹேதுர்பூர் மாதே சங்கோசத்வ கர்மணி. கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பு விறகுகளை சாம்பலாக்குவது போல, கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பு விறகுகளை சாம்பலாக்குவது போல அறிவு எனும் நெருப்பு செயல்களின் அனைத்து எதிர்வினைகளையும் எரித்து சாம்பலாக்குகிறது. அக்னி எவ்வளவு அசுத்தங்களை தன்னுள் இழுத்தாலும் அது பவித்திரமானதே. அதுதான் அக்னிக்குள்ள ஒரு சிறப்பு. அக்னியும் கங்கையும் எவ்வளவு அசுத்தங்களை கழுவி சுத்தம் செஞ்சாலும், எவ்வளவு அசுத்தங்களை தன்னுள்ள இழுத்து எரிச்சு சாம்பலாக்கினாலும் அக்னியும் கங்கையும் தன்னுடைய பவித்திரத்தை இழப்பது இல்லை.